ரொம்பவே சிறப்பா இந்த போகி திருநாள் ஏன் வந்து கொண்டாடுறோம், அதுல உள்ள பாரம்பரிய தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக விளக்குனீங்க. அடுத்தபடியா நம்ம கொண்டாடக்கூடிய பொங்கல் அப்படின்னு பார்த்தோம்னா தை பொங்கல். பொதுவாவே சொல்லுவாங்க, நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை இல்லை உனக்கு புத்தாண்டு, அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் கற்பித்ததை அறிவு கொள்ளா, 60 ஆண்டுகள் தரணி ஆண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த தை முதல் நாள் இதுல உள்ள பாரம்பரிய தகவல் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தை 1 பொங்கல் திருநாள். இது நம்மளுடைய புராதன காலங்கள்லேயே இந்த விஷா கொண்டாடப்பட்டிருக்கிறது. சூரியனுக்கு நன்றி சொல்லக்கூடிய விஷாவாக, உழைப்புக்கு நன்றி சொல்லக்கூடிய விஷாவாக, நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அன்பு கலந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய விஷாவாக, நம்மளுடைய உறவினர்கள் பிரிந்து போயிருந்தால் அவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய விஷாவாக, பிரதானமாக உருவாக்கக்கூடிய விஷாவாக இந்த தை 1 திருநாள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷாவை வெவ்வேறு விதமாக கொண்டாடப்படுகிறது. மகர சங்கரந்தி. மகர சங்கரந்தின்னா சூரியன் ஒவ்வொரு ராசி மண்டலத்திலையும் பிரவசிப்பார். அப்ப 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசியா சஞ்சரிக்க கொள்ள இந்த மகர ராசியிலே அவர் சஞ்சரிக்கிற இந்த நாள் தான் மகர சங்கரந்தி அப்படி என்று கொண்டாடுகிறார்கள். மற்றபடி இந்த சூரியனுடைய ஆரம்பம் இப்ப தென் திசையாக நோக்கி ஓடிட்டு இருந்தால் தட்சிணாயனம்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு வட திசை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதுனால உத்ராயணம். இந்த உத்ராயணம் இங்கவுள்ள இந்த விசேஷமான நம்மளுக்கு ஒரு அற்புதமான நாளாக இது நம்மளுக்கு ஒரு பொக்கிஷமான நாளாக நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எதனால அப்படி என்னன்னா தை திருநாள் அப்படிங்கக்குள்ள சூரியன் நம்மளுக்கு வடதிசை வரக்குள்ள நம்மளுக்கு உள்ள ஒரு ஆற்றல், நம்மளுக்குள்ள ஒரு ஒரு எனர்ஜி பாசிட்டிவானது எல்லாமே நடக்கக்கூடிய நாளாக இருப்பதனால்தான் இந்த தை 1 நம்மளுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிலப்பதிகாரத்திலே கூட அந்த மங்கள வாழ்த்துன்னு முதல் பாடல்கள்ல இருக்கும். அதிலே ஞாயிறு போற்றுதும் ஞாயிறை போற்றுதும் என்று 50 காப்பியங்களோட குறிப்பிட்டப்பட்டிருக்கிறது. அப்ப தமிழருடைய திருநாள் இளங்கோவடி காலத்திலே கொண்டாடப்பட்டிருக்கிறதுன்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கொண்டாடப்பட்டிருக்கிறதுன்னா நம்மளுடைய திருநாள் எவ்வளவு பெரிய உன்னதமான திருநாளாக இருந்திருக்கும். அப்ப ஞாயிறு சூரியன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் உயிரினங்கள், பிராணிகள், தாவரங்கள், எல்லா ஜீவராசிகளும் உயிர்ப்பு சக்தியோடு செயல்படணும்னா சூரியன் தேவை. அப்ப சூரியனுக்கு நன்றி கொள்ளக்கூடிய திருநாளாக இது அமைந்திருக்கிறது. அப்ப நன்றிக்கு என்ன செய்ய முடியும் நம்மளால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சூரிய கடவுளை அன்று வரும் சூரியனை பாத்துக்கங்க, செங்கதிர்வோன் கீழ்வானத்தில் வரும்பொழுது அந்த இளம் காலை பொழுது, காலை பொழுதே பாத்துக்கங்க, இளங்காலை பொழுதிலே நீராடி புத்தாடை அணிந்து சிறுவர்கள் மகிழ்ந்து ஆடி பாடி பொங்கலோ பொங்கல் என்று சொல்ல வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க மங்களகரமான பொருட்களை கொண்டாந்து வைக்க வேண்டும். இதுல மிகப்பெரிய விசேஷம் என்னன்னா இயற்கையோடு ஒன்றியதாக இருக்க வேண்டும். உங்க வீட்டில் இருக்கிற மா இலை, வேப்பம், ஆவாரம்பூ, கூரை பூன்னு சொல்லுவாங்க, பொங்கல் பூன்னு சொல்லுவாங்க. அந்த பூ இங்கு விசேஷம். தாவரங்களே மருத்துவ குணம் உள்ளது. அப்ப பாசிட்டிவான எனர்ஜி உள்ள ஒரு தாவரத்தை வைக்கக்கூடிய விசேஷம் இந்த பாரம்பரியத்துக்கு, இந்த கலாச்சாரத்துக்கு உட்பட்டது. குறைப்பு, வேப்பிலை, மாவிலை, 2 பக்கமும் கரும்பு. செங்கரும்பு என்பது சூரியனுக்கு உகந்த பொருள். அருகம்புல், சாணம், நாட்டு சாணத்தை வீட்டிலே ஃபர்ஸ்ட்லே பொங்கலிடுற இடத்துல நாட்டு சாணத்தால மெழுகுங்கள். மெழுகிய பிறகு வடதுபுறம் சூரியனையும் தெற்கு பக்கம் சந்திரனையும் வரையுங்கள். செம்மண்ணாக இருந்து அடுப்பாக இருக்கலாம், இல்ல செங்கல்லால கொடுத்த அடுப்பாக இருக்கலாம். வீட்டிற்கு வெளிப்புறம் கிழக்கு திசை பார்க்க சூரியன் இருக்கிற மாதிரி உங்களுடைய பொங்கல் தாற்பயம் உள்ளதாக இருக்கட்டும். சூரியனை வணங்கக்கூடிய நாளாக இருக்கட்டும். எங்க இருந்திருந்தாலும் சிறுவர்களை கட்டாயமாக உங்களுடைய பொங்கல் திருநாளுக்கு வரவழைச்சிருங்கள். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயனும் எது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 அறிவுகள் சேர்ந்திருந்தா உன்னதம் இருக்காது. அதோட அறிவோடு அன்பு கலந்து ஓடினால் அந்த இல்லறம் சிறக்கும் என்பதுதான் வள்ளுவனுடைய வாக்கு. அதனால் இங்கு அன்பு கலந்த ஒரு பொங்கலாக நாம் இடுவோம். இப்போது அங்க கன்னிமார்கள் வந்துருவாங்க. கன்னிமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குலவை சுமங்கலி பெண்கள் குலவைன்னு ஒண்ணு இருப்பாங்க. பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையோடு வணங்கக்கூடிய அந்த வீட்டினுடைய கிழக்கு பக்கத்திலே நம்ம பொங்கி வரும்போது அந்த 12 மாதங்களும் செல்வ மிகுந்த நாட்களாக ஒரு இல்லத்திலே உருவாகும் என்பது ஐதீகம். இப்ப டவுன் பார்டர்ல இருப்பாங்க, பெரும்பாலும் நகரத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பொங்கல் பெரும்பாலும் உங்களால செய்ய முடியலன்னா வெளியில வச்சு கொஞ்சம் சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ற மாதிரி இந்த திருநாளை உருவாக்குங்கள். விஸ்வாமித்தரால் மிகப்பெரிய ஓம் பூர் புவ சுவ
தஸ்த விதூர் பரண்யம் வர்கோ தேவாஸ்தீமகி தியோயோனாம் பிரசோதயாத். இந்த அற்புதமான காயத்ரி மந்திரம், நிறைய மந்திரங்கள் காயத்ரியில இருக்கு. அந்த மந்திரம் விஸ்வாமித்திரால் உருவாக்கப்பட்ட நாளும் இந்த நாள். ஓம் ரகும் ஸ்ரீம் ஐ பிரகநாதாய ஆதித்யாய ஸ்வாகான்னு 2 முறை வணங்கி பாருங்கள், 3 முறை வணங்கி பாருங்கள். அந்த சூரியன் தான் உயிர்ப்பு சக்தி. சூரியன் தான் நம்ம எல்லாமே கிரகிக்கிறோம். இந்த உழைப்பு கூட சூரியன் தான். அதனால் சூரியன் ஒரு ஆத்மகாரன். அவனை வல்லக்கூடிய திருநாள் நம்ம தை திருநாள் வைத்திருக்கிறோம். இந்த திருநாள் நம்மளுக்குள் ஒரு உன்னதத்தையும் ஆசையும் ஆர்வத்தையும், நம்மளுக்குள் இருக்கிற எல்லா உயிர் ஜீவனங்களையும் பிரபஞ்சத்தையும் வணங்கக்கூடிய திருநாள், கொண்டாடக்கூடிய திருநாள், குதூகலக்கூடிய திருநாள், உங்களுக்குள் உள்ள பாசிட்டிவ் கொண்டுட்டு வர்ற திருநாளாக இதை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த தை திருநாள் கொண்டாடுங்கள்.